ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 88வது நாமா திருப்பெயர் சனகாதி முனித்யேயாய நமஹ. சனகர் முதலிய முனிவர்களாலே தியானிக்கப்படும் தெய்வத்திற்கு நமஸ்காரம். சனகாதி, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு 4 பேர். முனி, இந்த முனிவர்களாலே தியேயா தியானிக்கப்படும் தெய்வமாக உள்ளவன். சில இடங்களில் சனச்சுதாதியரையும் சேர்த்து சொல்கிறதுண்டு. இவா பிரம்மதேவருடைய மானச குமாரர்கள்னு பேர். அதாவது பிரம்மாவினுடைய மனசுலேருந்து தோன்றினவா. எப்பவும் 5 வயது குழந்தைகளாக தான் இருப்பாள். அதே மாதிரி எப்போவுமே பரம்பொருள் கிட்டக்க மாத்திரமே மனசு இருக்கும். இவர்களுக்கு எந்த இடத்துல எப்படி வேணால் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு போகலான்னு இருக்குது. இவர்களை தடுத்து நிறுத்தின போது தான் ஸ்ரீவைகுண்டத்தில் ஜெய விஜயர்கள் அப்படி செய்ததினாலே சபிக்கப்பட்டு பூமிக்கு வந்தார்கள்னு பாகவதம் சரித்திரங்கள்லாம் இருக்குது. ரொம்ப பெரிய மகான்கள். தட்சிணாமூர்த்தியினுடைய பிரதானமான சிஷ்யர்கள். ரக்ஷமாம் சனகாதி ராஜயோகிஸ்துதேன்னு ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் செய்த கீர்த்தனையில் இதை பற்றி சொல்கிறார். தட்சிணாமூர்த்திங்கிற கீர்த்தனையில் ராஜயோகிகள், மகாயோகிகள். இந்த சனகாதி முனிவர்களால் தியானிக்கப்படும் தெய்வமாக சாஸ்தா இருக்கார். சாஸ்தாவை வணங்கி நிதமும் நியமமோடு சனகாதி முனிவானோர் ஜெய ஜெய என்றுமே ஸ்துதி செய்யவும் அப்படின்னு ஒரு சாஸ்தா பாடல் ஒன்று இருக்குது. இதே பெயர் வேற ஒரு இடத்துலையும் வரது. 557வது நாமாவில் அங்கே பாடபேதமான சனகாதி முனி சமாராத்தியாய நமகான்னு அந்த சனகாதி முனிவர்கள் முதலிய எல்லோராலையும் சேர்த்து ஆராதிக்கப்படுபவன்னு அந்த இடத்துல பொருள் அமையிறது. அதனால் சனகாதி முனிவர்களினாலே தியானம் பண்ணப்படுபவன் அப்படிங்கிறதான அர்த்தம் இதுக்கு அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.